Honorable Chief Minister Thiru Joseph Vijay தலைமையில் வெற்றி தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் 2026 MOE சைன் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் ஸ்டாண்ட் பவர் வேர் ஹவுசிங் ப்ரைவேட் லிமிட்டடும் MOE சைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் என்னென்னா 650 crore தமிழ்நாட்டில் ஒரு 25 லொக்கேஷனில் கோல்ட் ஸ்டோரேஜ் வேர் ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண வரும். இதோட முக்கியமான காரணம் என்னென்னா, இந்தியாவில் ஒரு 50,000 கோடி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை மாற்றணும்னு முடிவு பண்ணி தான் அந்த திட்டத்தில் இறங்கியிருக்கும். வேர் ஹவுஸ் ஒரு 25 லொக்கேஷன் கோல்ட் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த அக்ரிகல்ச்சர் இந்த எக்கனாமிக் வேஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க. இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ன்றது ஒரு விவசாயியோட உழைப்பு, ஒரு வருஷம் உழைப்பு, வெயில் மழையிலையும் கஷ்டப்பட்டு கடன் சுமையில் அந்த விவசாயம் பண்ணி அந்த ஹார்வெஸ்ட்டை ப்ராப்பர் ஸ்டோரேஜ் இல்லாதனால, நல்ல விலை கிடைக்காதனால வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த இழப்பை ஈடு கட்டணுன்றதுக்காக தான் அது கோல்ட் ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். கோல்ட் ஸ்டோரேஜ் க்ரியேட் பண்ணிட்டுக்கப்புறம் அவங்க அந்த பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணலாம். அந்த விலை ஹார்வெஸ்ட் பண்ண அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை பாதுகாப்பாக ஸ்டோர் பண்ணலாம். நல்ல விலையில் சந்தையில் விற்க முடியும். அவங்கள வருமானத்தை பெருக்கிக்க முடியும். அதோட திட்டம் தான் இது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஎம் திரு ஜோசப் விஜய். அவர் தான் இந்த ப்ராஜெக்டை எங்களை என்கரேஜ் பண்ணி இப்போ அவர் யோசித்த விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு வாரம் முன்னே நாங்கள் சப்மிட் பண்ணோம் அந்த ப்ராஜெக்ட்டு. அதுக்கு முன்னே தான் சிஎம் ஆஃபீஸில் பேசியிருக்காங்க, இந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டை தடுக்கணும் தமிழ்நாட்டில். இது யாருக்குமே இல்லை, இந்த விவசாய உழைப்பு மட்டும் இல்லை, நம்ம நாட்டோட வளம் இது எப்படியாவது தடுக்கணும் பேசியிருக்காங்க. எங்கள் ப்ராஜெக்ட் போன உடனே அவர் இம்மிடியட்டாக இந்த MOE சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட ரிசல்ட் தான் இன்றைக்கி MOE சைன் பண்ணது. நான் பேசிக்லி ஒரு பயோடாப் கம்பெனி, ஃபார்மஸ்டிக்கல் மேனுஃபேக்சரர், 35 இயர்ஸாக ஃபார்மஸ்டிக்கல் லைனில் தான் இருக்கேன். இண்டஸ்ட்ரியல் ஃபார்மஸ்டிக்கல். பட் எங்களுக்காக வேர் ஹவுஸ் கட்ட போயிட்டு மக்கள்கள் பேசும்போது விவசாயிங்க கதறாங்க, எங்களுக்கு ப்ராப்பர் ஸ்டோரேஜ் வேணுங்க, இதில் எல்லாமே வேஸ்ட் ஆகுது, ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு கேட்குற. கோல்ட் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண கைடன்ஸ் தமிழ்நாடு, தேங்க்ஸ் கைடன்ஸ் தமிழ்நாடு. அவங்க இம்மிடியட்டாக அந்த ப்ராஜெக்டோட எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டு சிஎம் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணாங்க. வித்தின் 1 வீக் கன்ஃபார்ம்டு MOE சைன் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இப்போது அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சிஎம் கமிட் பண்ணியிருக்காரு. ஃபெசிலிட்டேஷன் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நாங்கள் உங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறோம். அண்டு நல்லா பண்ணுங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஎம் ஜோசப் விஜய் அண்ட் கிவிங் என்கரேஜ்மெண்ட்டு. கண்டிப்பாக இது மாற்றம் வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அட்மிட் பண்ணுறாங்க, MOE சைன் பண்ணுற லெவலுக்கு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து கண்டிப்பாக வெற்றி தமிழ்நாடு நோக்கி பயணம் வரும். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் கருணாகரன், Managing Director, Shanpar Warehousing Private Limited. Yeah, Director Malaviri Satish, Shanpar Warehousing. Yes. Thank you. இப்போத்தார் நாங்கள் ரொம்ப சந்தோஷம் இந்த வெற்றி இன்வெஸ்டர் மீட்டில் பங்கெடுப்பதற்கு. நாங்கள் புதுசாக நாங்கள் இந்தியாவிலே ஹையஸ்ட் ப்ராசஸர் ஆஃப் கிளாஸ் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. இப்போ காஞ்சிபுரம், அதே ஸ்ரீபெரும்புதூரில் 2 பிளான்ட் இருக்குது. ஹைதராபாத்தில் ஒரு பிளான்ட், மும்பையில் ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு 350 crore பிஸ்னஸ் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நியூ சோலார் பிளான்ட் பார்த்திங்கன்னா சோலார் கிளாஸ் பிளான்ட் இப்போ தூத்துக்குடியில் போடுறதுக்கு வி ஆர் பிளானிங். ஸோ 150 crore வி ஆர் இன்வெஸ்டிங். அதில் பார்த்திங்கன்னா 250 எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம வேலைவாய்ப்புக்கு இதன் மூலிமா ஏற்படுத்த முடியும். ஓவரால் நாங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய MD மிஸ்டர் அசோக் ஜெயின் இந்த பிஸ்னஸை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு நிறைய பங்களிப்பு கொடுத்துட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. டெஃபினட்டாக ஆல் த அப்ரூவல்ஸ் அண்ட் ஈஸ் அவுட் டு த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.
இப்போ ரீசெண்டாக கூட எங்களுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப எளிதாக இருந்தது, வாங்க முடிஞ்சது, எக்ஸ்டென்ஷன் வாங்க முடிஞ்சது. ஸோ அது பீங் அ நியூ பிளான்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் டெஸ்க் அது சிங்கிள் விண்டோ கான்செப்டில் அப்ரூவல் வந்து நம்மளுடைய நிறைய ஆண்டர்பிரினர்ஸை ஊக்குவிக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஹஸ் பின் பார்ட்டிசிபேட் 50 crore 75 crore நாட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி, எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நம்ம வந்து வளர்க்குறது மூலிமா, ஊக்குவிக்கிறது மூலிமா, அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து தமிழ்நாட்டு இன்னும் அவங்க நம்முடைய எய்ம் 1.5 trillion ரைட், அதை கண்டிப்பாக எளிதில் அடைய முடியுன்றது எங்களுக்கு நம்பிக்கை. செந்தில் அரசு, ஃபியூசோ கிளாஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்.